எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி நம்ம போட்டி கிரேவி, அதாவது ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ரெசிபியாக இருக்கும். நம்ம இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது, பச்சை மிளகா, அப்புறம் புதினா கொத்தமல்லியோட, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைசஸை பொடியாக சேர்க்காமல் அப்படியே ஹோல் ஸ்பைசஸாக ஆட் பண்ணி நம்ம வறுத்து அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கல்லுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது முந்திரி இதில் சேர்த்து அரைக்கிறதுக்காக, கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக முந்திரி அண்ட் தேங்காய். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதாவது பிரியாணி மசாலா ஒரு இது இருக்குது. இன்னொன்று நார்மல் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள். எண்ணெய் நம்ம தேவைப்படுறது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். நாங்கள் கடலெண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வெந்நீர் நல்லா கொதிச்சோன்னே நம்ம குடலை அதில் ஆட் பண்ணணும். நாங்கள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம முழு குடல் வாங்கிட்டு அதோட தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம். ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா அது மேலே இருக்க தோல் நம்மளோட குடலுக்கு ரொம்ப நல்லது. ஆட்டோட குடல் நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால மேலே இருக்க தோலோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு அந்த மேலே இருக்க தோலோடு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அந்த தோலோடையே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் நல்லா வெந்நீர் கொதிச்சோன்னா குடல் ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு நொரை பொங்குற ஸ்டேஜ் வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தாங்க மெயின் ப்ராசஸ். இதை நீங்கள் நல்லா கழுவி எடுக்கணும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆறணுன்னா வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வடித்து எடுத்துட்டு இதை நம்ம திருப்பி டேப் வாட்டரில் ஒரு 4-5 வாட்டி, உங்களால் எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குடல் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு, அதனால் கீழே விழுந்துடாமல் இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரத்தில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு, இல்லைன்னா அந்த சின்ன சின்ன குடல்லாம் நம்மளுக்கு கீழே விழுந்துடும். ஸோ இதை அழகாக நம்ம வடித்து எடுத்துட்டு அதை திருப்பியுமே நம்ம டேப் வாட்டரில் கழுவ போகிறோம். ஸோ கண்டிப்பாக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் நீங்கள் இதை கழுவி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். ஸோ நம்ம அதுவும் தோல் எடுக்காமல் பண்ணுறோன்றதுனால ஸோ இந்த ஸ்மெல் நம்மளுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நம்ம நல்லா மல்டிபிள் டைம்ஸ் 4 or 5 டைம்ஸ் கூட நீங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முழு குடல் இருக்கும்போது நம்ம அதை நல்லா டேப் வாட்டரில் கழுவோம். நல்லாவே நம்ம கொஞ்சம் பெரிய குடல்னால் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா. நம்ம அந்த குச்செல்லாம் வச்சு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் கூட நம்ம திருப்பி போட்டெல்லாம் கழுவுவாங்க.